ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுக்கு முக்கியமான 3 விஷயம் எது என்னென்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டேக்ஸ். இந்த 3மே நம்ம யோசிச்சு எதுவுமே டைப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏஐ டூலை வச்சு நம்ம ஈஸியாக சிம்பிளாகவே ஜெனரேட் பண்ணி நம்ம இதில் பேஸ்ட் பண்ணாலே போதும். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் மெயின் கீவேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான், சரியா? அந்த மெயின் கீவேர்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோவோட மெயின் கீவேர்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூடியூப்பில் ஏஐ டைட்டில் ஜென்ரேட்டர் இருக்கா, அதில் போய் அந்த கீவேர்டை மட்டும் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோவுக்கு தேவையான டைட்டில் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதில் நமக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகே, இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜென்ரேட் ஆகிட்டா ஸோ இது ஜென்ரேட் ஆகி இது 5மே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா திரும்பவும் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு 5 இது ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பக்கம் வரும். இதில் ஏஐ இருக்கா, அதில் ஏஐ ரைட்டர் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டைட்டில் அதுலேருந்து எடுத்துடலாம், டிஸ்கிரிப்ஷன் இதுலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டெலிஜென்ஸ் லெவல் 4 அண்ட் வேர்ட்ஸ் எவ்வளோ வேர்ட்ஸ் வேணுங்கிறது. நமக்கு மொத்தம் 30,000 பாயிண்ட் கொடுப்பாங்க ஒரு மாதத்துக்கு. நம்ம சூஸ் பண்ணுற இதை பொறுத்து இப்போ நம்மளோட பாயிண்ட் இதில் குறைஞ்சிட்டு வரும். ஓகேவா? இதனோட பேலன்ஸு நான் இப்போ 100 வேர்ட்ஸு இன்டெலிஜென்ட் லெவல் வந்து 3ல் வச்சு 100 வேர்ட்ஸ் கட்டினா 800 காயின் குறையும் இதில் எனக்கு. ஓகேவா? 300 இப்போ நமக்கு 30,000 காயின் கொடுப்பாங்கன்னு சொன்னால அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாதம் திரும்ப ஒரு 30,000 காயின் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மெயின் கீயோட திரும்ப நான் அதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு 100 வேர்ட்ஸ் மட்டும் வர மாதிரி. இப்போ அந்த டைட்டில் ஜென்ரேட் ஆகிற மாதிரி தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஜென்ரேட் ஆகிட்டு. ஓகேவா? போன தடவை நம்ம டைட்டில் எடுத்துட்டோம். இந்த இதில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் எடுத்தாச்சு. இது சிம்பிளாக நம்ம காப்பி பண்ணி நம்ம வீடியோவோட இதில் பேஸ்ட் பண்ணாலே போதும். நம்ம எந்த கஷ்டப்பட்டு எதுவும் ரெடி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஈஸியாகவே நம்ம எடுத்துக்கலாம் இப்படி. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸ். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூஸ் டூல்ஸ் ஃபார் ஃப்ரீ இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த மெயின் கீவேர்டை இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா அதுவே டேக்ஸ் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த டேக்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம டேக்ஸ் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ இந்த 2 வெப்சைட்டை வச்சு நீங்கள் சிம்பிளாகவே டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் 3மே எடுத்துக்கலாம். எல்லாமே ஏஐ டூல் தான். பர்ஃபெக்டாக நம்மளாக சூஸ் பண்ண கூட அந்தளவுக்கு சூஸ் பண்ண மாட்டோம். அதுவே பர்ஃபெக்டாக நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.